அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெல்லாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமே போகலாம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த பங்குனி தமிழ் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சி, வீரியம், விஜயம், வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு அலைச்சல், ஒரு சின்னதாக விரயம், சின்னதாக பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். என்னங்க மேடம், ஏன்னா குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்களுடைய அதிபதி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுலேயே நீங்கள் பல விஷயங்கள் சாதிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். நல்லா படிப்பாங்க பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், இந்த மாதம் உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா குரு பார்க்குறாரு. ஆனால் இந்த புதன் ராகுங்கிறவர் 3ஆம் இடத்துல இருக்கனால அந்த புத்தகத்தை வேகமாக எடுக்கலான்னு நினைப்பாங்க, படிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் வரும், அப்படியே கொஞ்சம் கட்டாயம் சோம்பேறி. இந்த இடத்துல போய் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இந்த வேலை நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் 2 நாள் தான் இருக்குது, நான் போய் அந்த கோல் அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த காரியங்கள் விஷயங்களுக்கு, அந்த கிளம்பக்கூடிய வேகத்துக்கு, அங்கே போய் அடையக்கூடிய விஷயங்கள் பல தடைகளை கொடுக்கும். இப்போ புரியும்னு நினைக்க உங்களுக்கு. வீடு, வண்டி, வாகனம், இடமாற்றம், தொழில் மாற்றமோ, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டை வந்து அழகுபடுத்துகிறேன், வீட்டை வந்து மாடியில் ஒரு ரூம் எடுக்கலான் இருக்கேன், ஏன்னா வாஸ்துவெல்லாம் வருது இந்த மாதம். ஸோ இது மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மனைவிக்கு, உங்களுடைய மனைவிக்கோ அம்மாவுக்கோ உடல் உபாதைகள்னால் வயிறு சம்பந்தமான விஷயம், கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். வலி வர்றது அல்லது
ஒரு ஏதாவது ஒன்று உங்களுக்கு சேராமல் போகிறது, இது மாதிரிலாம் வரும். அம்மாவையும் சரி உங்களுடைய மனைவிக்காக இருந்தாலும் தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இந்த மாதம் நீங்கள் பார்த்துக்கணும். மருத்துவ செலவு கொடுக்குதுங்க. சுகர் சாப்பிட்டுட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால காலில் புண்ணு வர்றதோ, ஒரு ஆணி வந்துருச்சு, கால் ஆணி வரும்பாங்க வயசாகிட்டு, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. குரு உங்களுக்கு பார்வையில் இருக்கனால பல பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க மேடம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், 7-8 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஒன்றுமே கிடைக்கல, எதனாலேனே தெரியல. உங்கள் குலதெய்வம் பார்த்துக்கணும். உங்கள் 5ஆம் இடம் குலதெய்வம் தான் நம்ம குலத்தை சாமியை கும்பிட்றதுக்கு. எப்படிங்க, என்னோட சாமிங்க, குலசாமிங்க. எதுக்கு சொல்கிறோம்? என்னோட காவல் தெய்வங்க. குலசாமியை கும்பிட்டா கோடி புண்ணியங்க. ஒரு புண்ணியம் 2 புண்ணியம்லாம் இல்லை, கரெக்டாக எடுத்து கும்பிடணும், விடவே கூடாது. நம்ம சந்ததி ஆண் வாரிசுகளை வளர்த்து விடும், அவங்களுக்கு ஆண் வாரிசை கொடுக்கும். குழந்தைகள்னால ஒரு அபார்ட் ஆகிறது, அல்லது ஒரு பேபி ஒரு பேபிக்கு ஒரு பேபி இடைவேளி நிறையா வர்றது. ஒரே குழந்தை தாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் ட்ரை பண்ணோம், கிடைக்கவே இல்லை. அந்த ஆதங்கத்தை கொடுக்கறது. பிறந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் சகோதர பாவங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2-3 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அது மாற்ற முடியாதுல்ல. அப்போ அந்த சகோதர பாவத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவம் சார்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கேர் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுலாம் நிறைய நம்ம மருத்துவ ஜாதகம்லாம் வச்சு பார்த்துருக்கோம். இந்த ஜோதிடக்கலை என்னன்னா, ஒவ்வொரு விஷயமே பல கோணத்தில் பார்க்கணும், பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதை நம்ம கரெக்டாக அதை நம்பிக்கையோடு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. நான் அத்தனை கோயிலுக்கு போனேங்க, எத்தனை விசேஷங்களை செஞ்சுருப்பேன், எத்தனை வழிபாடு எடுத்திருப்பேன், விரதம் இருந்திருப்பேன், ஏன் நடக்கலை? லக்ன புள்ளி உங்கள் தசாநாதனுடைய நட்சத்திர சாரம் நின்ற அமைப்பு, திதி சூனியம், முடக்கு, பகை, காலப்பகை. எப்படிங்க, காலப்பகை நட்சத்திரம் வாங்கி நீக்கிதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தசாபுத்தி சுக்கர தசையாக இருந்தாலும் வச்சு செஞ்சிடும். ஏன்னா 20 வருஷம் சுக்கர தசையெல்லாம். அப்போ ஏன் எனக்கு நடக்கலை? நல்ல பாவகத்தில் இருந்து உச்சம் பெற்றிருந்து ஆட்சியோடு இருந்து ஏன் நடக்கலை? ஏன் மேடம், சுக்கரன் குரு கூட 7ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கார் மேடம். கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த யூடியூப் பார்த்து நம்மளே கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி அறிவு சார்ந்து கேட்கும் பொழுது நமக்குன்னு இன்ட்ரெஸ்டாக சொல்லிடுவோம் காரணத்தை. எப்பா நீ கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே கோணத்தில் குதிரை மாதிரி நீ போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம 4 பக்கமும் பார்க்கணும், நவாம்சம் பார்க்கணும், இங்கே இருக்கிற கிரகங்கள் அங்கே எப்படி வலிமையாக இருக்கா, ராசிக்கு லக்னத்துக்கு என்ன விசேஷம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும்பா. சும்மா வாக்குப்பளிதம் வந்துருமா? ஜோதிடருக்கு வாக்குப்பளிதம் அதிகங்க. 10 சொல்ல ஒரு சொல் பழிக்கும்பாங்க. ஒரு சொல்லு ஒரு வாயில் விழுந்துடாத சொல்கிறோமா? கண்ணடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் கண்ணடி பற்றாது கூடாது. அத்தனை பார்வைக்கு கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பெறப்பட்ட காலம். அப்போ பிரச்சனைகள் யாரால் வருதுன்னு மட்டும் நீங்கள் யோசிங்க. பிரச்சனைகள் ஏன் வருது? இந்த கோச்சார கிரகங்களுடைய பயணம் எப்படி இருக்குது? நம்ம ஜனன ஜாதகத்தில் கிரகங்களோட தொடர்பில் அது எப்படி உட்காருது? அப்போ இந்த 3 கிரகங்கள் 4 கிரகங்கள்லாம் சேரும் பொழுது நமக்கு அத்தனை நெருக்கடியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை பறிச்சிடும். என்னங்க மேடம் 5 லட்சம் விழுந்துச்சு லாட்ரியில், நானே எங்கள் 5 லட்சம் கடனை வாங்கி வச்சுருக்கேன், அது 5 லட்சம் வந்த மாதிரி இல்லை. உனக்கு 5 லட்சம் லாபம் வருதில்ல, உன்னோட உழைப்பு இல்லாமல் வருதில்ல, எவ்வளோ கஷ்டப்படணும், அதுக்கு எவ்வளோ நாள் உழைக்கணும், சிலர் இவ்வளோ வருஷக்கணக்காக உழைக்கணும். அப்போ
அந்த வரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வலி வேதனைனா வந்த உடனே சலிப்பா. அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை நம்மை பாராட்டணும். எப்படிங்க? வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்ம பாராட்டணும். அந்த குணமெல்லாம் வச்சுக்கணும். அதுபோல் நீங்கள் வச்சுக்கோங்க. தனுசு ராசி உறவுகளிடையே வார்த்தைகளை கவனமாக பேசுங்க. சகோதர சகோதரிகளிடையே பிரச்சனைகள் ஏற்படுறது, தொழில் சார்ந்து, இடம் சார்ந்து, பூமி சார்ந்து, வண்டி வாகனம் சார்ந்து ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது கையெழுத்து பிரச்சனைலாம் வரும். உறவுகளில் சகோதர சகோதரி சார்ந்த பிரிவினைகள் எது வேணாலும் வரலாம். பாக பிரிவினை எல்லாம் வரலாம். கவனமாக இருக்கக்கூடியது. இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க மேடம். நம்ம நல்ல ஒரு வழிபாடு, நல்ல வழிபாடுனா குரு பார்த்துட்ருக்கார். ஒரு புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ குருவாயூர் போய் அந்த குருவாயூருடைய படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. மேக்சிமம் வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குருவாயூரப்பனுடைய வழிபாடும் குரு மந்திரமும் குரு எந்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல என்ன இருக்காரு? பாவ கிரகங்கள். அப்பாவுக்கு சண்டை, மனைவி கிட்ட சண்டை, வீடு வேற வாஸ்து குற்றன்ட்டாங்க, புது வீடை மாத்துறதா அல்லது பூர்வீகத்தை விட்டு மாத்துறதா, பல குழப்பங்கள் தீர்றதுக்கெல்லாம் நிறைய எந்திரம் இருக்குது. உச்சாடனமாக ஆரோக்கியமாக சொல்லக்கூடிய மந்திர உபாசனைகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டின் தான் வாங்கிக்கோங்க. இல்லை மேடம் எனக்கு ஒரு வெள்ளியில் ஒரு அதிர்ஷ்டங்கள் மோதிரம் மட்டும் போதும், ஏன்னா தங்கமெல்லாம் வாங்கக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை கேட்குறவங்க இருக்காங்க. இந்த ஸ்டோனை பற்றிலாம் நிறைய சொல்லலாங்க. அதிர்ஷ்டக்கல் மோதிரம் நம்ம ராசிக்கு மட்டும் நினைக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. பாவகத்தை பொறுத்து நம்ம தசாபுத்தியை பொறுத்து கரெக்டாக போட்டோம்னா ஜெயிக்கலாம். நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய விஷயங்கள் குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு எனக்கு இதில் எல்லாம் கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க மேடம், என் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தரேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.